பங்களிப்பு ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த பங்களிப்பாக இருக்கும் அந்த மொழிக்கு. அது இலக்கியமோ இலக்கணமோ எல்லாத்துலேயும். அப்படி அகனி சுரேஷ் அவர்களுடைய புனைவுகள், கட்டுரைகள், இது எல்லாத்தையும் அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சிறந்த வழிகாட்டியாக இந்த சமூகத்துக்கு இருக்கிறவர் தான் அகனி சுரேஷ் அவர்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மருத்துவர் என்பதால் மருத்துவ நூலுக்கு ஆய்வுரையை சற்று நீட்டிவிட்டார். இருந்தாலும் அவரை சிறப்பான உரையாற்றியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை மதிப்பளிப்பதற்காக ஜாலினி அலெக்சாண்டர் அவர்களை அழைக்கிறேன். மருத்துவ பின்புலம் கொண்டவராகவும் ஆய்வுத்திறன் கொண்டவராகவும் இன்னல் தீர்க்கும் இயற்கை நூலிற்கான ஆய்வுரையை மிகவும் சிறப்பாக வழங்கியுள்ளார். நூலை பெறவுள்ள உங்களுக்கு பயனளிக்கும் வண்ணம் நூல் பற்றிய தனது பார்வையை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னல் தீர்க்கும் இயற்கை நூலிற்கான கட்டுரை பல வருடங்களுக்கு முன் உதயன் பத்திரிகையில் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மதிப்பளிப்பு கனடாப்பன் பாடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சஸ்மிகா ஸ்ரீ சசிகரன், சர்மியா சசிகரன் ஆகிய இருவருக்கும் ஆண்டனி மனோகரன் அவர்கள் மதிப்பளிப்பு செய்வார். டாக்டர் போல் அவர்களும். அடுத்ததாக கனடாப்பன் பாடிய செல்விகள் சோலை ராஜ்குமார், சென்னி ராஜ்குமார், செல்வன் சோழன் ராஜ்குமார் ஆகியோருக்கான மதிப்பளிப்பை வழங்குவதற்காக திரு ராஜா மகேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களோடு தயாநிதி அவர்களையும் அந்த மதிப்பளிப்பில் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
கனடா பண்பாடிய செல்விகள் சோலை ராஜ்குமார், சென்னி ராஜ்குமார், செல்வன் சோழன் ராஜ்குமார் ஆகியோருக்கு மதிப்பளிப்பை வழங்கிய ராஜா மகேந்திரன் அவர்களுக்கும் திரு தயாநிதி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கலாநிதி கவிதா சிவாகரன் ராஜரட்னம் அவர்கள் இந்த நூலுக்கான அணிந்துரையை எழுதியுள்ளார். இப்பொழுது அவரின் கருத்தினை செவிமடுப்போம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைமானி தமிழ் சிறப்பு பட்டம் பெற்றவர். 2008ஆம் ஆண்டில் முதுகலை மானியம், 2018இல் கலாநிதி என 2 மொழியியல் சார்ந்த பட்டங்களை பெற்றுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் தற்காலிக உதவி விரிவுரையாளராக தொடங்கி 2009-2025 காலத்தில் முதுநிலை விரிவுரையாளராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். 2020-2024 காலத்தில் இலங்கை அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் அவை உறுப்பினராகவும் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தால் வெளியிடப்படும் 2ஆம் மொழி தமிழ் நூல்கள் சிலவற்றின் ஆசிரிய ஆலோசகராகவும் கடமையாற்றியுள்ளார். இவரின் மொழியியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள், நூல்கள், மொழிபெயர்ப்புகள் என்பன வெளிவந்திருக்கின்றன. வாருங்கள். தமிழ் அவைக்கு வணக்கம். இன்றைய விழாவின் நாயகன் அகனி சுரேஷ் அவர்களையும் முதன்மை விருந்தினர் பேராசிரியர் பாலசுந்தரமையா அவர்களையும் இங்கு எல்லோரும் கூறினார்கள். எனக்கு உண்மையில் தனிப்பட்ட ரீதியாக நான் இலங்கையில் இருந்ததால் தனிப்பட்ட ரீதியாக பல அறிஞர்களை நான் அவ்வளவாக எனக்கு அறிமுகம் இல்லை. இங்கு கூடியுள்ள அறிஞர்கள் அனைவருக்கும் அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி என் கருத்துரையை குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். இன்னல் தீர்க்கும் இயற்கை எனும் நூலுக்கு என்னை அணிந்துரை எழுதுமாறு அகனி சுரேஷ் அவர்கள் பணித்தார்கள். நான் அந்த நூலை படித்துவிட்டு அணிந்துரை எழுதும்போது அதை பற்றிய ஆய்வுரையை நமது மருத்துவர் மேரி போல் அவர்கள் அவ்வளவு அழகாக அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை பற்றி பேசிவிட்டார். நான் எனது கருத்துரையை மிகவும் சுருக்கமாக கூறிவிட்டு செல்கிறேன். இந்த நூலிலே 319 பக்கங்கள் உள்ளன. அதில் உள்ள கருத்துக்களை ஒரு வரியிலே குறிப்பிடுவதாக இருந்தால், நீ நன்றாக வாழ வேண்டுமென்றால் இயற்கையோடு முரண்படாமல் வாழ பழகிக்கொள். அவ்வளவுதான் அந்த நூல். அந்த நூலின் சாராம்சம் அவ்வளவுதான். நீ இயற்கையோடு முரண்பட போகாதே. இயற்கையோடு முரண்படாமல் நீ வாழ்ந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். அதைத்தான் அகனி சுரேஷ் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை கொண்டு அந்த நூலிலே மிக மிக அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார். உண்மையிலே நமது பாரம்பரியத்திலே நமது மூதாதையரின் பழக்க வழக்கங்கள் என்ன, நாம் எப்படியான பின்னணியில் இருந்து வந்திருக்கின்றோம், அதையெல்லாம் மறந்து நாம் நாளாந்தம் எவ்வகையான உணவுகளை உண்டோம், எப்படி வாழ்ந்தோம், இதை எல்லாவற்றையும் மறந்து நாம் எப்படி வாழ வேண்டும், நமது பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கொரோனா வந்து சொல்லித்தர வேண்டும். கொரோனா வந்துதான் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் ஊரில் இருக்கும் போது கைகாலை அலம்பாமல் வெளியில போட்டு உள்ளுக்கு வராதே நாம் செய்தோம் தானே.
கொரோனா வந்து தான் எங்களுக்கு அதை திருப்பி ஞாபகப்படுத்துறது. கையக்களவு, காலக்களவு, முக்கம் மறை எல்லாம் கொரோனா வந்து சொல்லித்தர வேண்டும். ஒரு கிருமி வந்து எமது பழக்க வழக்கங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகுதான் குடிநீரை ரசம் குடிக்க வேணும், குடிநீரை குடிக்க வேணும், மிளகு பைதண்டனும் கசாயம் குடிக்க வேணும். இதெல்லாம் நமது மூதாதையர்கள் அன்றாடம் செய்த விடயங்கள். இவற்றை என்று நாம் மறந்தோமோ அன்று இந்த இயற்கை எமக்கு எதிராக பயணிக்க தொடங்கிவிட்டது. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். அதைத்தான் அகனி ஐயா அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னல் என்றால் என்ன? எமது உடலுக்கு இன்னல் வரும், எமது உளத்துக்கு இன்னல் வரும். இந்த உடல் உள இன்னல்களை தீர்ப்பதற்குரிய எல்லா வழிவகைகளையும் இயற்கை எமக்கு தந்திருக்கிறது. உனக்கு உடலிலே ஏதும் உபாதை இருக்கிறதா? ஓடி தெரியாதே, கண்களை திறந்து பார், உன் வேலியிலே இருக்கிறது, கொல்லைப்புறத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்து நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உன் உள்ளத்துக்கு பிரச்சனை வருகிறதா? தயங்காதே, கண்களை மூடு. இந்த பிரபஞ்சத்தின் ஒலியை செவிமடுக்க தொடங்கு. அந்த ஓங்கார பிரணவத்தை நீ நன்றாக கேட்டுக்கொள். அதை நன்றாக கேட்டாயாக இருந்தால் உன் உளநலத்தை நன்றாக பேணலாம். அதைத்தான் அந்த அகனி ஐயா அந்த நூலிலே தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலே தமிழர்கள் என்று ஓர் இனம் உண்டு, அவர்களுக்கு தனியான குணம் உண்டு என்று சொல்லி நம் பெரியோர் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? உண்மையில் நான் யோசிப்பேன், அந்த குணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மூலத்தை மேலைத்தேயத்தில் தேடும் ஒரு பழக்கம். எமது டிசைன் அப்படி. எமக்குள் இருக்கும் பாரம்பரிய சிறப்பை, எமக்குள் இருக்கும் எமது சான்றாண்மையை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எல்லாவற்றுக்கும் நாங்கள் மேலைத்தேயத்தில் மூலத்தை தேடும் ஒரு பண்பாட்டை வளர்த்திருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இன்று ஏற்கனவே நாங்கள் புளிக்க வைத்து அரைத்து மாவாக்கி அதை நீராவியிலே அவித்து காலை உணவாக உண்பது உடலுக்கு ஆரோக்கியம். இட்லி என்பது மிகவும் சிறந்த காலை உணவு என்று யுனெஸ்கோ சொல்ல வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ப்ரோபயோட்டிக் என்பது சில நமது குடலுக்கு ஏற்ற நல்ல நுண்கிருமிகள். அவற்றை எல்லாம் பழந்தண்ணியில் இருக்கிறது. முந்தைய சோறை வந்து தண்ணியிலே ஊற வச்சு அடுத்த நாள் வந்து தயிரோ இல்லை தேங்காய் பால் விட்டு பழந்தண்ணி கரைச்சி குடிச்சிங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லவென்று சொல்லி இன்று நீங்கள் உங்கள் கைத்தொலைபேசியில் நீங்கள் திறந்து பாருங்கள், எத்தனை உயர் பல்கலைக்கழகங்களிலே, முதன்மையான பல்கலைக்கழகங்களே ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் என்றதை பற்றின ஆய்வு நடக்குது. ஊரில் நாங்கள் பழதண்ணி குடிச்சா வெக்கம், அவன் பிச்சைக்காரன், இல்லாட்டிக்கு அவன் வயலுக்கு வேலையை போறான், குடிக்கிறான். எங்கே பிழை இருக்கிறது என்று விளங்குகிறதா? ஆகவே எமது இயற்கையோடு முரண்பட்டு வாடும் பழக்கமும் எமது அருமை எமக்கு புரியாத ஒரு தன்மையும் தான் நாம் இன்று இக்கதியில் இருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே அகனி சுரேஷ் அவர்களின் இன்னல் தீர்க்கும் இயற்கை எனும் நூலிலே அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வானியல், சோதிடம், படிகக்கற்கள் இவை அனைத்தும் எவ்வளவு தூரம் எமது அன்றாட வாழ்வியலில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் அவற்றையெல்லாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? இன்று நாசாவிலே மார்ஸ் செவ்வாயை ஆராய்ந்து இந்த செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு நிறம் என்று சொன்னால் நாங்கள் கைதட்டி அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கின்றோம். செவ்வாய் சிவப்பு நிற கிரகம், மங்களகாரகன். ஏன் நமது ஆட்கள் சொல்லவில்லையா? அவர்கள் எங்கே சேட்டலைட் அனுப்பினார்கள், எங்கு செயற்கைக்கோள் அனுப்பினார்கள், அவர்கள் எவ்வாறு அதை கணித்தார்கள்? உங்களுக்கு வியப்பில்லையா? அதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். ஆகவே நாங்கள் எமது பண்பாட்டையும் இயற்கையையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நூலை பற்றி சொல்லினேன், ஆனால் ஆசிரியரை
பற்றி நான் ஒன்றும் குறிப்பிடவில்லை. அகனி சுரேஷ் அவர்களை பற்றி நான் ஒன்றும் பெரிதாக குறிப்பிடவில்லை. ஒரு விடயத்தை சொல்கின்றேன். மாணிக்கவாசகர் சொல்லுவார், எமக்குள் இருக்கும் தடைகள் என்ன இறைவனை அடைவதற்கென்று. அவர் ஈஸியா எல்லாத்தையும் மிக மிக இலகுவாக எல்லா தடைகளையும் அவர் தாண்டி சென்றார். ஆனால் கல்வியை பற்றி குறிப்பிடும் போது கல்வி எனும் பல கடல் பிழைத்து என்று குறிப்பிடுவார். கல்வியால் வரும் அகங்காரமும் அகந்தையும் இருக்கின்றதே, அது இலகுப்பட்ட விடயமல்ல. ஒரு மனிதன் கற்றறிந்தவனாக வரும்போது அவருக்கு அகங்காரமும் மற்றவர்களை ஏளனமாக பார்க்கும் பண்பும் நுழைந்துவிடும். ஆகவே அவன் பிறரை மதிக்க மாட்டான். அந்த கல்வியாலே பல கடல் கடப்பது போல் அவர் கஷ்டப்பட்டேன் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிட்டார். ஆனால் அதை நமது அகனி ஐயாவிடம் காண முடியாது. ஏன் தெரியுமா? வான்குருவி கூடு வல்லரக்கு தொல்கரையானை அவர் பார்த்து வளர்ந்தவர். யாம் வலிமையுள்ளோம் என்பதெல்லாம் அவரிடம் கிடையாது. உண்மையிலே ஒரு அவ்வை பாடலோடு நான் முடிக்கின்றேன். ஔவையார் குறிப்பிடுகிறார், பாராட்ட வேண்டும் என்றால் யாரை பாராட்ட வேண்டும் என்று. நான் அகனி ஐயாவை பாராட்டவில்லை, நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகின்றேன். ஔவையார் குறிப்பிட்டார், நீ பாராட்ட வேண்டுமா, யாரை எப்படி பாராட்ட வேண்டும் என்று 4 வரியிலே சொல்கின்றார். உனக்கு ஒரு நண்பனை பாராட்ட வேண்டுமா, நேசனை எப்படி பாராட்ட வேண்டும்? அவன் அருகில் இல்லாத நேரம் நெஞ்சார நீ வாழ்த்து, பரவாயில்லை. நேசன் நண்பனை அருகில் இருக்கும் போது வாழ்த்தாதே, அவன் இல்லாத இடத்தில் வாழ்த்து. ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. ஆசானை, அறிஞனை, கற்றவனை நீ எவ்விடத்தில் எங்கே வாழ்த்த வேண்டுமோ எப்பவும் அப்படியும் பாராட்டு. ஏனென்றால் புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டான். பாசமனையாளை பஞ்சனையில் மட்டும், பாசமனையாளை மனைவியை உன் பஞ்சனையில் மட்டும் நீ பாராட்டி விட்டு போ. முச்சந்தியில் நின்று பாராட்டினால் பக்கத்தில் இருப்போன் செல்வான், உன் மனைவியின் பல்லு நல்ல முத்து மாதிரி, கண் வந்து கயல் மாதிரி, வேற பிரச்சனை ஆயிப்போ. அதே போல் உன் மகனை பாராட்ட வேண்டுமா, மைந்தனை நெஞ்சில் மட்டும். பிள்ளைகளை முகத்துக்கு நேரே பாராட்டாதே, அவனை நெஞ்சில் மட்டும் பாராட்டு போதும். அதே போல் உன்னுடன் வேலை செய்பவனை அவனது வேலை முடிந்தபின் பாராட்டு. முதலே பாராட்டி விட்டு என்றால் அவன் வேலை செய்ய மாட்டான். ஆகவே இங்கே ஒரே ஒரு வரியை நான் எடுக்கின்றேன். அகனி சுரேஷ் அவர்களை, ஆசானை எவ்வாறு பாராட்ட வேண்டும், எப்பொழுதும் அவ்வாறு. அதாவது எங்கு பாராட்டினாலும் அந்த பாராட்டு புகழ்ச்சியை கற்றவர்கள் தலையிலே உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த இன்னல் தீர்க்கும் இயற்கை எனும் நூலை உள்வாங்கி எல்லோரும் உடல் புல நலத்தை பெற வேண்டும் என வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கவிதா. கலாநிதி கவிதா அவர்களை மதிப்பளிப்பதற்காக முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்களை அழைக்கின்றேன். கலாநிதி கவிதா சிவாகரன் ராஜரட்னம் அவர்கள் இந்த நூலினை முழுமையாக படித்து சிறப்பான அணிந்துரையை வழங்கியவர். இந்த விழாவில் அவரின் கருத்துரை முக்கியமானது. நூலில் உள்ள சிறப்புகளை அழகாக எடுத்து கூறியுள்ளார். அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நூலிற்கான வெளியீட்டுரையை வழங்குவதற்கு நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் வருகை தந்துள்ளார். நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தில் தமிழ் மொழியியல் ஆகிய பாடங்களில் 2 முதுகலை மாணி பட்டங்களை பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார்.
யோப் பிராந்திய கல்விச்சபையில் பல்கலாச்சார ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழ் திறமை சித்தி ஆசிரியராகவும் பணியாற்றுகின்றார். அறிவக பாடசாலை வளாகம் ஒன்றின் அதிபராகவும் கடமையாற்றுகின்றார். ஆய்வாளர், பேச்சாளர், நூல்களுக்கான விமர்சகர் போன்ற தகமைகளுடனும் விளங்குகின்றார். நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த இன்னல் தீர்க்கும் இயற்கை என்ற நூலுக்கு மிகச்சிறந்த ஆய்வுரையும் மதிப்புரையும் 2 ஆளுமைகளால் வழங்கப்பட்ட பின் வெளியீட்டுரை செய்வதென்பது மிக கடினமான ஒரு பகுதி. இருந்தாலும் நான் வாசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயற்கையினுடைய முக்கியத்துவத்தையும் மழையே உலகின் துன்பத்தை தீர்க்கும் மருந்து என்பதையும் அன்றே வகுத்து வைத்தார் வள்ளுவர். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. அதாவது உண்பவருக்கு நல்ல உணவுகளை விளைவித்து கொடுப்பதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு நீராக இருந்து இன்னல் தீர்ப்பது மழையாகிய இயற்கை. தாய்மடி தேடுகின்ற குழந்தைகளைப் போல நாங்களும் இளைப்பாற ஒரு இடம் தேடினால் அது இயற்கையின் மடியாக அமைகின்றது. அந்த வகையிலே இந்த இன்னல் தீர்க்கும் இயற்கை என்னும் நூலானது நாம் அனைவரும் வாசிக்க வேண்டியதும் நம் அனைவரது வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூலாக அமைகின்றது. இந்த நூலாசிரியர் 2 ஆளுமைகள் கூறியது போல பண்டைய இலக்கியங்கள் முதற்கொண்டு தற்கால இலக்கியங்கள் வரை எண்ணற்ற நூல்களை அலசி ஆராய்ந்து அந்த நூல்கள் மூலம் தான் பெற்றுக்கொண்ட கருத்துக்களையும் தன்னுடைய பட்டறிவு கேட்டறிவுகள் மூலம் பெற்றுக்கொண்ட கருத்துக்களையும் உள்வாங்கி 90 இயல்களை தொகுத்து இந்த அரிய நூலை எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை மிக எளிதாக, இதைவிட நான் நினைக்கின்றேன் எளிதாக யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக எளிதாக இந்த நூலை அவர் எங்களுக்கு வடிவமைத்திருக்கின்றார். இந்த நூலின் மூலம் ஆசிரியர் எங்களுடைய வாழ்வை நாங்கள் இன்பமாக வைத்திருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டு காட்டுகின்ற போது எங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு, நீர், உடற்பயிற்சி, தேவையான ஓய்வு, சுகமான உறக்கம், நல்ல சிந்தனை, தியாகம், அகத்தூய்மை போல புறத்தூய்மை, மன ஆரோக்கியம் என்று 8 வகையான விடயங்களில் நாங்கள் சரியான முறையில் நடக்கின்ற போது எங்களுடைய உடலும் உள்ளமும் ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு செல்கின்ற போது இன்னல் என்ற சொல்லுக்கே இடமில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு இன்று சித்த மருத்துவம் என்பது எங்களோடு எவ்வளவு தூரம் உடன் வந்திருக்கின்றாலும் கூட அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு முன்னால் அதனுடைய அங்கீகாரம் என்பது சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மூலிகைகள், அதை பயன்படுத்துகின்ற பொருட்கள் என்பன அறிவியலுக்கு சற்று புறம்பான கண்ணோட்டத்தில் காணப்படுவதனால் சித்த மருத்துவம் என்பது அறிவியலோடு போட்டி போடக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு நேரத்தில் இன்னல் தீர்க்கும் மருந்து என்ற இந்த புத்தகம் எங்களிடையே ஒரு உறுதியான நம்பிக்கையை, அறிவியல் இல்லாத காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை எவ்வாறு அறிவியல் இல்லாத காலத்தில் தங்களை தக்க வைத்தார்கள் என்பதற்கு இப்படியான நூல்கள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் வெளிவருவது குறிப்பிடத்தக்கது. இன்னலை தீர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, நல்ல தியானம்,
உடற்பயிற்சி, நல்ல எண்ணங்களை வளர்ப்பது, மூச்சு பயிற்சி, சோதிடம், உள ஆரோக்கியம் என்று சொல்லி அத்தனை விடயங்களையும் தன்னுடைய இந்த 90 கட்டுரைகளிலே ஆங்காங்கே ஆணித்தரமாக அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். இதிலே மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், ஏற்கனவே ஆய்வுரை செய்த டாக்டர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனக்கு தெரியாது, அவன் அதெல்லாம் சொல்லுவாண்டு, நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததை சொல்லத்தான் வேண்டும். சித்தர்களுடைய காப்பியங்கள், திருக்குறள், ஔவையார், அதைவிட மிக முக்கியமாக எந்தெந்த நூல்களை அவர் வாசித்தார், அதைத்தான் அவர் ஏற்கனவே அழகாக குறிப்பிட்டிருந்தார். எந்தெந்த கட்டுரைகளை வாசித்தாரோ அதை ஒன்றும் விடாமல் யார் எழுதியது என்பதை கூறியதோடு மட்டுமல்லாமல் அதை அத்தனை கட்டுரைகளையும் நாங்கள் வாசிக்க வேண்டும், தேட வேண்டும் என்ற ஒரு தேடலை கூட இந்த நூல் தந்திருக்கின்றது. இயற்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன நன்மை தீமை உண்டு என்பதை கூறிய ஆசிரியர், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல இயற்கையாக கிடைக்கிறதே என்று சொல்லி அதிகமாக பயன்படுத்தாமல் அதை அளவோடு பயன்படுத்துகின்ற போது அதனுடைய விளைவு எவ்வாறு அமையும், அதை அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற தீமை எவ்வாறு அமையும் என்பதை மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களுடைய அன்றாட பாவனை பொருட்களிலே எத்தனை விதமான பயன்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான பயன்கள் இருந்தும் நாங்கள் அதை அசட்டீனமாக கடந்து செல்கின்றோம் என்பதை மிக இலகுவாக தந்திருக்கின்றார். பல்வேறுபட்ட நூல்களை வாசித்து பயன்களை பெற வேண்டிய ஒரு நேரத்திலே ஒரு நூலிலே வாசித்து பல சிறப்புகளை குறிப்பிட்ட காலத்திலே அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் மிக முக்கியமாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய டாக்டர் போல் ஜோசப் அவர்களுடைய ஒரு கட்டுரை என்னை மிகவும் கவர்ந்தது. அதை அவருடைய மகள் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் என்னை கவர்ந்த காரணத்தினால் நான் அதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் 2, ஒன்று மனம் சார்ந்தவை, மற்றொன்று உணவு சார்ந்தவை என்று சொல்லி. இந்த 2 நோய்களுக்கும் மிக இலகுவாக மருத்துவம் எங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற சிந்தனைகள் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அப்படி நேர்மறையாக இருக்கின்ற போதுதான் எங்களுடைய உடலும் உள்ளமும் நிறைந்த ஆரோக்கியம் கொண்டதாக இருக்கும். ஒருவருடைய சிந்தனை அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. இந்த 90 கட்டுரைகளிலுமே நீங்கள் அனைத்து கட்டுரைகளையும் வாசித்து அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இருந்தாலும் மிக முக்கியமாக 2 கட்டுரைகளை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். தமிழ் மருத்துவ குறிப்புகள் 1, 2 என்று சொல்லி 2 கட்டுரைகள் இங்கே இருக்கின்றன. அந்த 2 கட்டுரைகளிலும் 100க்கும் மேற்பட்ட நோய்களும் அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான மருந்துகளும் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்ற. ஆகவே நாமும் வாழ்வோம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக வாழட்டும் என்ற நூலாசிரியருடைய தாரக மந்திரத்துக்கு ஏற்ப தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்போதும் மனநிறைவோடு அவர்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதில் தன்னாலான உதவிகளை செய்து வருகின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்ற குறளுக்கு ஏற்ப நடந்து கொள்கின்ற அகனி சுரேஷ் அவர்களுடைய இந்த இன்னலை தீர்க்கும் இயற்கை என்ற நூலினை வெளியிட்டு வைப்பதில் மிகுந்த மனநிறைவும் ஆனந்தமும் அடைகின்றேன். வணக்கம். புத்தகத்தை தூக்கி காட்டட்டும், என்னென்னா நீங்கள் படிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை காட்டவில்லை. எல்லோரும் இந்த புத்தகத்தை தயவு செய்து வீட்டில் கொண்டு போய் சமையல் அறைக்குள் வையுங்கள். ஏன்னு சொன்னால் முதலே டாக்டர் சொன்னது போல, பேராசிரியர் அவர்கள் கவிதா அவர்கள் சொன்னது போல எங்களிடம் நிறைய அறிவு சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்தால்தான் அதெல்லாம் நாங்கள் எடுத்து வைப்போம் என்று இல்லாமல் இதை நீங்கள் உங்களுடைய சமையல் அறையிலே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இன்னொரு கொரோனா வராத வகையிலே வாழலாம் என்றது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. நன்றி
வெளியூட்டுரை நிகழ்த்திய திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்கள், அவருக்கான மதிப்பளிப்பை செய்வதற்காக திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்களை அழைக்கின்றேன். நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் சிறப்பாக நூலிற்கான வெளியீட்டுரையினை வழங்கியுள்ளார். இன்னல் தீர்க்கும் இயற்கை நூலின் பயன்பாட்டை அழகாக எடுத்து கூறியுள்ளார். அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிக்கவும், முன்பு நான் குறித்த விடயத்தில் ஒரு சிறிய திருத்தம். இன்னல் தீர்க்கும் இயற்கை நூலிற்கான கட்டுரை பல வருடங்களுக்கு முன் விளம்பரம் பத்திரிகையில் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. அடுத்ததாக ஏழிசை பூங்கா நூலிற்கான ஆய்வுரையை வழங்குவதற்கு கலாநிதி மைதிலி தயாநிதி அவர்கள் வருகை தந்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையில் முன்னாள் பிரதி பதிவாளராகவும் முன்னாள் உதவி அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் இலங்கையாகவும் பணியாற்றியவர். இலங்கை நிர்வாக சேவையில் பணியாற்றியவர். கனடாவில் கலாநிதி பட்டம் பெற்றவர். சிறந்த ஆய்வாளர், கட்டுரையாளர், பேச்சாளர் ஆக புகழ் பெற்றவர். எண்ணற்ற நூல் வெளியீடுகளில் நூல் ஆய்வுரைகளை வழங்கி வருபவர். பல மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளை வழங்கியும் வருபவர். சமஸ்கிருத மொழியிலும் தேர்ச்சி பெற்றவர். தந்தது நான் சொல்ல தண்ணி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது 1 மணியாகிவிட்டது. எல்லோருக்கும் பசி நேரம். எனக்கு தரப்பட்டது 15 நிமிடங்கள். இயலுமான வரையில் அதை இன்னும் குறைப்பதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இந்த ஏழிசை பூங்கா குறித்து பேசுமாறு என்னை அகனி சுரேஷ் அழைத்தமைக்கு அவருக்கு முதற்கண் என்னுடைய நன்றி உரித்தாக. இதில் நான் 3 விஷயங்களை கூறுவதாக இருக்கின்றேன். அதை நான் முதலிலேயே சொல்லாமல் என்னுடைய பேச்சிலேயே அது உங்களுக்கு தெரிய வரும். இந்த தொகுப்பிலே 55 பாடல்கள் இருக்கின்றன. இதை ஒரு சாதாரண பாடல் தொகுப்பு என்று கொள்ளாது, பண்பாட்டு ஆவண காப்பகம், அதாவது ஒரு கல்ச்சுரல் ஆர்கைவ் என்ற நிலையில் இதை வைத்து பார்க்க விரும்புகிறேன். ஒரு பாடல் தொகுப்பையோ அல்லது இலக்கியத்தையோ பண்பாட்டு ஆவண காப்பகம் என்று அழைக்கும் போது அது வெறும் ரசனைக்காக படைக்கப்பட்டது அல்ல. ஒரு சமூகத்தின் வாழ்க்கை அனுபவங்களையும் அதன் பண்பாட்டு அடையாளத்தையும் அதன் காலை சுவடுகளையும் தன்னகத்தே அது பதிவு செய்திருக்கிறது என்றுதான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது இத்தகைய படைப்புகள் வெறும் கலைப்படைப்புகள் என்று இல்லாமல் சமூக மற்றும் அரசியல் பண்பாட்டு அர்த்தங்களையும் சுமந்து இருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த நோக்கில் பார்த்தால் இந்த பாடல்கள் டொரண்டோ வாழ் தமிழர்களின் உணர்வுகள், பற்றுகள், நினைவுகள் மற்றும் அடையாள அரசியலை பதிவு செய்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது ஒருவர் டொரண்டோவில் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையை அறிய முயன்றால் ஒரு சாதாரண செய்தி அறிக்கையை விட இத்தகைய ஒரு தொகுப்பு அவர்களுக்கு பல அடுக்குகள் கொண்ட ஒரு ஏறத்தாழ ஒரு முழுமையான சித்திரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
நான் நினைக்கிறேன் நேருக்கு உரை அவர்களும் இதை குறிப்பிட்டிருந்தார். அதாவது நூலினுடைய அந்த பொருளடக்கத்தினுடைய எவ்வாறு அந்த பொருள் அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கூடாக, அதாவது நூலினுடைய பொருள் அடக்கத்துக்கூடாக எவ்வாறு தமிழரின் வாழ்வும் பண்பாடும் கட்டப்பட்டு இருக்கின்றன என்பதை நான் சுருக்கமாக கூறுகிறேன். முதலிலே பக்தி பாடல்கள் இருக்கின்றன. பாரம்பரிய சமூகத்தின் அறவிழுமியங்கள் மற்றும் மன அமைதியின் ஊற்றாக இந்த தெய்வீக நம்பிக்கை அமைந்திருக்கிறது. இது தனி மனித வாழ்வினுடைய அதற்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு நிலைத்த பண்பை அது இந்த சமய நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்படித்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் அதை சவால் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அது பிறகு வளர்ந்த பின்னர், சிந்திக்க தொடங்கிய பின்னர் அதை சவால் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து இந்த பக்தி என்ற ஆன்மீக தளத்தில் இருந்து சமூகம் சந்தித்த ஆகப்பெரிய வரலாற்று நெருக்கடிக்கு இந்த பட்டியல் நகர்கிறது. இது ஒரு சமூகத்தினுடைய தியாகத்தை பதிவு செய்கிறது, கூட்டு துயரத்தை நினைவுபடுத்துகிறது. அதாவது அரசியல் சார்ந்த பாடல்கள், விடுதலை புலிகள் தொடர்பானவை நினைவேந்தல் பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன. அடுத்து இந்த அரசியல் ஆயுத போராட்டங்களின் விளைவாக ஏற்பட்ட இடப்பெயர்வு, வெவ்வேறு நாடுகளுக்கு தமிழர்கள் சிதறி ஓடினார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ இந்த புலம்பெயர் கனடா, புலம்பெயர் தமிழர் என்ற அடையாளத்துடன் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். அந்த நாட்டை பற்றிய ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. அந்த புதிய நிலத்திலே நிலை பெற்ற பிறகு மீண்டும் அதாவது பர்சனல், தனிப்பட்ட வேர்களை நினைவு கூறும் ஒரு உளவியல் நகர்வை நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்றோம். தாய் தந்தை தொடர்பாக 2 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்தது மொழி தொடர்பான, அதாவது பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக வருவது மொழி. புலம்பெயர்ந்த சூழலிலே இளைய தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான அடையாளமும் பண்பாட்டு கருவியுமான தமிழ் மொழி பற்றியும் தமிழரின் அடையாளமான பொங்கல் பற்றியும் பாடல்கள் காணப்படுகின்றன. பிறகு அதன் பின்னர் வந்து காதல் பாடல்கள், அதாவது இந்த போராட்டங்கள், இந்த அரசியல், பண்பாட்டு அரசியல் அவற்றுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதர்களுடைய மிக இயல்பான மென்மையான உணர்வுகளை பேசுகின்ற இடத்துக்கு இந்த பட்டியல் நகர்கிறது. காதல் பாடல்கள் இது ஒரு சமூகத்தினுடைய இயல்பு வாழ்க்கையும் அடையாளம் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்து வருவது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு அது அந்த பாடல்கள் என்னை கவர்ந்தவை, வாழ்வியல் அறம் சார்ந்தவை என்று நான் பொதுவாக சொல்லலாம். சமூக நலன், தத்துவ பாடல்கள் என்றும் அவற்றை சொல்லலாம். அதிலே 3 பாடல்கள்